தமிழ் மருத்துவம் ஒரு சூப்பரான 2 மூலிகை அவசியம் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இருக்கும். முதல் மூலிகை பேர் சித்தரத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது மூலிகை அதிமதுரம். சூப்பராக நம்ம லைஃப்பில் நம்ம வாழ்நாள் முழுவதும் சுவாச பிரச்சனைகள் இருக்காமல் இருக்கிறதுக்கு 100% இது பயன்படும். அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க. அதாவது நம்ம தமிழ் மருத்துவம் ஒரு சூப்பரான 2 மூலிகை அவசியம் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இருக்குங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2 மூலிகை. முதல் மூலிகை பேர் சித்தரத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது மூலிகை அதிமதுரம். சூப்பராக நம்ம லைஃப்பில் நம்ம வாழ்நாள் முழுவதும் சுவாச பிரச்சனைகள் இருக்காமல் இருக்கிறதுக்கு 100% இது பயன்படும். இந்த வீடியோவை பார்த்த நொடியில் இருந்தாவது நாட்டு மருந்து கடைக்கு போங்க. இந்த சித்தரத்தை அதிமதுரம் ரொம்ப காசுலாம் கிடையாதுங்க. ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கி வைங்க. வாழ்நாள் முழுவதும் இந்த சுவாச பிரச்சனைகள் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கலாம். சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. சார், எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது சார். நான் இன்ஹேலர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு 5 தடவை யூஸ் பண்ணுறேன். குளிர்காலம்னா ரொம்ப கஷ்டம் சார். என்னால் படுக்கவே முடியாது. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு கேட்குறீங்க. கன்க்ளூஷன் பார்ட்டில் இதுக்கும் நான் சொல்யூஷன் சொல்லியிருக்கேன். சிறப்பாக பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு விஷயங்க, நம்ம உடலில் உயிர் வாழ்கிறதுக்கு மிகவும் முக்கியமானது இந்த சுவாச உறுப்புகள். ஏன்னா காற்று நமக்கு இருக்குது, உடம்பு நம்மக்கிட்ட இருக்குது. அந்த சுவாசம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம நீண்ட நாள் உயிர் வாழ முடியும். அந்த சுவாச உறுப்புகள் ப்ளஸ் இருமல் வருது, நெஞ்சில் நிறைய சளி இருக்கிறது, ப்ளஸ் நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஒரு சிலருக்குலாம் வாமிட் வரும். தொண்டையில் த்ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு புண்ணு, த்ரோட் அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு 100% நான் சொன்னேன், இந்த தமிழ் மருத்துவம் சொன்னேன், நம்ம முன்னோர்கள் சொன்னேன், இந்த 2 மூலிகை 100% சொல்யூஷனை கொடுத்தே தீரும். டைஜஷன் இஷ்யூவை கரெக்ட் பண்ணோம். அதேமாதிரி இந்த அலர்ஜிக்கல் இஷ்யூ, கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு பார்த்திங்கன்னா அலர்ஜிக்கல் இஷ்யூ வரும். திடீர்னு நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், ஹாட் கோல்டு வாட்டர் குடிச்சிருவோம், உடனே சளி வரும். இந்த தொந்தரவெல்லாம் சூப்பராக சுவாச உறுப்புகள் அனைத்தையும் கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த பொருளை சூப்பராக பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லிடுறேங்க. அப்படி என்ன சத்துக்கள் இதில் இருக்குங்கிறதையும் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு மூலிகை, நம் தமிழ் மருத்துவம் அதிகம் பயன்படுத்திய முதல் மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தரத்தை. சித்தரத்தை இது தமிழ் பேர். இதை ஒரு சில இடத்துல அயவின்னு சொல்லுவாங்க, அஞ்சமிருதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே இது ஒன்று தான். இந்த சித்தரத்தை நான் இமேஜஸ் காட்டுறேன், சிறப்பாக பாருங்கள். இது ஆங்கிலத்தில் லேசர் கேலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சித்தரத்தைங்கிறது ஒரு இஞ்சி வகையை சார்ந்ததுங்க. இஞ்சி சாப்பிட்றோம் இல்லைங்க, அந்த வகையை சார்ந்தது இந்த லேசர் கேலங்கள் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சினியோல் அந்த போரினோல் அப்படிங்கிற சத்துக்கள், அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம சுவாச உறுப்புகளான ஃபங்க்ஷனிங் கரெக்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ப்ளஸ் விட்டமின் சி இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த நெஞ்சு சளி, சுவாச உறுப்புகள், இந்த இருமல், ரொம்ப நாளாக இருக்கிற சளியெல்லாம் தட்டி தூக்கும். இந்த சித்தரத்துக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குது. 2வது நான் சொன்னது அதிமதுரம். அதிமதுரம்னா ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா லைக்கோரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கிளைசரைசின் இருக்குது, ப்ளஸ் ஃப்ளவனைட்ஸ் இருக்குது. சூப்பராக சுவாசம் 100% கிளியர் ஆகக்கூடிய அத்தனை செயல்பாடுகளையும் இந்த அதிமதுரமும் செய்யும். இது ஒரு வேர் பகுதி. இதையும் நான் இமேஜஸ் காட்டுறேன், சிறப்பாக பாருங்கள். இந்த 2யுமே நாட்டு மருந்து கடையில் அப்படியே ட்ரையாக வாங்கி வச்சுக்கோங்க. பவுடர் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை. குழந்தைங்க இருக்கிற வீட்டில் பவுட்ரு வாங்கி வைங்க. மற்றபடி நம்ம பெரியவங்கள்லாம் தாராளமாக இதை டைரெக்டாக வாங்கி வைங்க. எப்படி பயன்படுத்தணும்னு நான் சொல்கிறேங்க. இந்த சித்திரத்தை ப்ளஸ் அதிமதுரம், சும்மா ஒரு ஹாட் வாட்டர் எடுத்துக்கங்க. ஒரு 1.5 டம்ளர் ஹாட் வாட்டர் நல்லா பாயில் பண்ணுங்கள். சும்மா சின்ன துண்டு எடுத்து தட்டி போட்டுக்குங்க. 1 டம்ளர் ஆகிற வரைக்கும் ஃப்ரீயாக விட்டுருங்க. எனக்கு எல்லாமே நல்லா இருக்குது சார், எந்த வீசிங் ப்ராப்ளம், சளி தொந்தரவு எதுவுமே இல்லைங்கிறவங்க ஒரு வாரத்துக்கு 3 நாள், ஓகேங்களா, நைட்டு படுக்கும் பொழுது சின்ன சின்ன துண்டு போட்டு நல்லா பாயில் பண்ணி 1 டம்ளர் ஆன உடனே ஃபில்டர் பண்ணிவிட்டு வெது வெதுப்பாக குடிச்சிடுங்க. வாரத்துக்கு 3 நாள் லைஃப் லாங் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நம்ம உடம்புல இந்த சுவாசத்தில், சுவாச உறுப்புகளில் எந்த டிசீஸுமே வராது. பல ஆயிரம் நோய்களை தடுக்கக்கூடியது இந்த அதிமதுரம் ப்ளஸ் சித்திரத்தை பயன்படுத்தி பாருங்கள். சார், எனக்கு வீசிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சார், நான் என்ன தான் சார் செய்யலாம்னா, நீங்கள் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். சாப்பிட்டதுக்கப்புறம் காலையில் ஒரு தடவை, நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் நைட்டு ஒரு தடவை பயன்படுத்துங்க. சேம் தான். இதையும் நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தக்கூடாதுங்க. வாரத்துக்கு 3 நாள் பயன்படுத்தினா போதும். அதே மாதிரி 1.5 டம்ளர் தண்ணி துண்டு எடுத்துக்கங்க. அப்பப்போ காலையில் ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க, நைட்டு சாப்பிடும்பொழுது ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. ஜஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஒரு 1 மந்த் நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சளி, இந்த த்ரோட் அல்சர்னு சொல்லுவாங்க, இந்த இருமல், நெஞ்சு சளி 100% எல்லாமே கிளியர் ஆகிடும். குழந்தைங்களுக்கு மேக்ஸிமம் இது பயன்படுத்த வேண்டியது இல்லைங்க. இன்கேஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப சளி இருக்குன்னா 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு
ஒரே ஒரு சிட்டிகை போதும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு சிட்டிகைன்னா இவ்வளோ தான் அளவு. நாட்டு மருந்து கடையில் பவுடர் கிடைக்கும், சித்திரத்தை பவுடரும் கிடைக்கும், அதிமதுரம் பவுடரும் கிடைக்கும். ரெண்டுமே கலந்து ஒரு சிட்டிகை போதும். ஓகேங்களா? குழந்தைங்களுக்குன்னு சொன்னீங்கன்னா 3 நாள் கொடுத்தா போதும். ஒரு மாதத்துக்கு 3 நாள் கொடுத்தா போதும். ஜஸ்ட்டு ஹாட் வாட்டரில் போட்டு கலக்கி, இல்லை பால் கொடுக்கும்போது கலக்கி கொடுத்தாலும் கொடுக்கலாம். சூப்பராக சளிகள் 100% கிளியர் ஆகும். என்னோட சஜஷன் என்ன தெரியுங்களா? குழந்தைங்களுக்கு இன்னொரு 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். துளசி இலை வீட்டில் எல்லாருக்கும் வீட்டிலே இருக்கும். கற்பூரவள்ளி எல்லாருக்குமே கிடைக்கும். இந்த சளி தொந்தரவு, நெஞ்சு சளி இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு 3 நாள்லேருந்து 7 நாள் வரைக்கும் இந்த கற்பூரவள்ளி ப்ளஸ் இந்த துளசி எது கிடைக்குதோ அதை என்ன பண்ணுறீங்கன்னா, சின்ன இஞ்சி துண்டு கொஞ்சம் சேர்த்திக்கங்க. ஹாட் வாட்டரில் நல்லா பாயில் பண்ணுங்கள். ஃபில்டர் பண்ணி வெதுப்பாக கொடுங்க. 3 நாள் செயல்படுத்துங்க, 7 நாள் செயல்படுத்துங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த சளி தொந்தரவு, தொண்டை புண்ணு ப்ளஸ் இருமல் தொந்தரவு எல்லாமே கிளியர் ஆகும். ஏன்னா இந்த சித்திரத்தை அதிமதுரம்ங்கிறது கொஞ்சம் ஏஜ் ஆனவுடனே ஒரு 6 வயசு ஆச்சு, 7 வயசு ஆகும்போது ஒரே ஒரு சிட்டிகை பயன்படுத்துங்க. இது போதும். பெரியவங்க, ஆண்கள், பெண்கள் தாராளமாக இதை பயன்படுத்தலாம். தாராளமாக நீங்கள் டைரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. மருந்து மாதிரி பயன்படுத்துங்க. ஒரு வாரத்துக்கு 3 நாள் போதும். இன்கேஸ் உங்களுக்கு வீசிங் இருக்குது, எனக்கு சளி தொந்தரவு நிறையா இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 தடவை பயன்படுத்துங்க. அதுவும் வாரம் 3 நாள் பயன்படுத்தினா போதும். 100% சுவாச உறுப்புகள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். செயல்படுத்திப்பாங்க. நிறைய பேர் இந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இன்ஹேலர் யூஸ் பண்ணுறாங்க சார், என்னால் என்ன செய்யறதுன்னே தெரியல சார், வீசிங் நிறையா இருக்குது சார். ஒரு நாளைக்கு 5லிருந்து 7 டைம் நான் யூஸ் பண்ணுறேன் சார். எந்த ஸ்வீட் சாப்பிட்டாலும் எனக்கு வந்துடும். கொஞ்சம் கிளைமேட் மாறினாலே வந்துடும். டஸ்ட் அலர்ஜி, கிளைமேட்டிக் கண்டிஷன் சேஞ்ச் ஆகிறது, ஏதாவது கொஞ்சம் ஒரு டீ காஃபி சாப்பிட்டா கூட எனக்கு வந்துடும்ங்கிறவங்க தயவு செய்து நான் சொல்கிற இந்த 2 மூலிகையோட இன்னும் ஒரு 3 மூலிகை சொல்கிறேங்க. சித்திரத்தை ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், அதிமதுரம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நாட்டு மருந்து கடைக்கு போங்க. இன்னும் ஒரு 3 பொருட்கள், தூதுவளை, முசுமுசுக்க இலை அப்படின்னு சொல்லுவாங்க, ஆடாதோடா வேர். இந்த 3மே கிராமப்பகுதியில் எல்லா பெரியவங்களுக்குமே தெரியும். நான் வேணால் இமேஜஸ் காட்டுறேன் பாருங்கள். இந்த செடி எல்லாருக்குமே தெரியும், ஆனால் பேர் தெரியாது. எல்லாத்தையுமே கொஞ்சம் சின்ன துண்டு எடுத்து தட்டிக்குங்க. ஒரு 1.5 டம்ளர் ஹாட் வாட்டர் வைங்க, நல்லா சூடு பண்ணுங்க. 1 டம்ளர் ஆகிற வரைக்கும் இந்த 5 பொருட்களையும் உள்ளே போட்டுருங்க. ஆறுனோடனே ஃபில்டர் பண்ணி ஜஸ்ட் குடிச்சு பாருங்கள். இன்ஹேலர் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார், ஒரு நாளைக்கு 5 தடவை யூஸ் பண்ணுறேன், 10 தடவை யூஸ் பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக இன்ஹேலர் பயன்படுத்துங்க. இந்த மெத்தடாலஜியை பயன்படுத்துங்க. ஒரு நாளைக்கு 2 டைம், காலையில் உணவுக்கு அப்புறம், நைட்டு படுக்க போகும் பொழுது உணவுக்கு அப்புறம் ஜஸ்ட் குடிச்சு பாருங்கள். 21 டேஸ் நீங்கள் குடிச்சிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற இன்ஹேலரில் 50% தான் பயன்படுத்துவீங்க. ஒரு நாளைக்கு ஒரு 7 தடவை பயன்படுத்துறீங்கன்னா 1 தடவை 2 தடவை பயன்படுத்தினாலே போதும். ஒரு 48 டேஸ் இதை கண்டினியூ பண்ணிங்கன்னா 100% அந்த இன்ஹேலரோட பயன்பாடு ஒரு மாதத்தில் 1 டைமு 2 டைம் தான் பயன்படுத்துவீங்க. ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். 100% சொல்யூஷன் இந்த வீசிங் ட்ரபிள் இருக்கிறவங்களுக்கு, இன்ஹேலர் பேக்கிறவங்களுக்கு சூப்பராக சொல்யூஷன் கொடுக்கும். இந்த 5 பொருட்களை செஞ்சதை ஜஸ்ட் ஒரு 48 டேஸ் நீங்கள் குடிச்சு பாருங்கள். இன்ஹேலர் வச்சுக்கோங்க. ஏன்னா அவசரத்துக்கு இன்ஹேலர் மட்டும்தான் 100% சொல்யூஷனாக கொடுக்கும். இதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த மூலிகை நீங்கள் குடிக்க ஒரு 48 நாள் தொடர்ந்து குடிச்சிங்கன்னா இன்ஹேலரோட பயன்பாடு 1% கீழே வந்துடும். ஒரு நாளைக்கு 7 தடவை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 200 தடவை, 210 தடவை யூஸ் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் 1 டைம் யூஸ் பண்ணால் போதும், 2 டைம் யூஸ் பண்ணால் போதும். அந்தளவுக்கு இந்த சுவாச உறுப்புகள் ரொம்ப பலமாயிடும். ஒரு சில காலகட்டங்களில் இந்த இன்ஹேலரை பயன்படுத்த வேண்டிய அவசியமே இருக்காது. ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள், 100% ரிசல்ட் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, அன்பானவர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு சிறப்பாக அற்புதமான மூலிகையை நலமாக பார்க்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.